வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை சக்கரவர்த்தி திருமகள். வாங்க கதையை தொடர்வோம். செகண்ட் போட்டி தற்காப்பு பரிசீலனை போட்டி பிளஸ் நடன போட்டி. இதுலயும் ஹீரோ ஜெயித்திடுறாரு. தேர்ட் டே, அதாவது கடைசி போட்டி வீரத்துக்கான போட்டி. சோ இதுல ஹீரோவும் அந்த நாட்டு தளபதியான பைரவனுக்கு இடையே சண்டை நடக்கும். ரொம்ப வருஷமா போட்டி வச்சு ஹீரோயினுக்கு மாப்பிள்ள தேடுறதுனால இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் என் பொண்ணு அப்படின்னு சொல்லி மன்னர் அறிவிக்கிறாரு. சோ இந்த போட்டி நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. சோ ஹீரோயின் அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் ஹீரோவை பார்க்க வர்றாங்க. சோ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச கேள்வியை கேட்கிறாரு. ஆனா அதுக்கு ஹீரோயின் வந்து இல்லையே நான் உங்களை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, உங்க வாய் தாங்க அப்படி சொல்லுது, ஆனா அவங்க கண்ணு என்ன பார்க்க வந்ததுங்கிறது கிளியரா சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க பயங்கரமான ஆளுங்க, இங்க வந்து என்கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா அந்த சைடு போய் இளவரசியை கல்யாணம் பண்றதுக்காக போட்டியிலையும் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோகமா சொல்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் இளவரசியை கல்யாணம் பண்றதுக்காக போட்டியில கலந்துக்கல, அவளோட ஆணவத்தை அடக்கிறதுக்காகத்தான் நான் அந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இளவரசன் சொல்றாரு. சோ அவங்க ரெண்டு கொஞ்ச நாள் சிரிச்சு பேசிட்டு ஹீரோயின் வந்து அரண்மனைக்கு திரும்பிடுறாங்க. அரண்மனைக்கு போன இளவரசி கிட்ட வந்து தோழி அதான் துர்கா கேக்குறாங்க, எங்க போயிருந்தீங்க இளவரசி, ரொம்ப நேரமா ஆளையே காணாமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்ல வர்றாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. பட் கடைசியில வந்து வெக்கம் வந்ததுல அதோட சொல்லாம விட்டுடுறாங்க. ரொம்ப காலமா பைரவன் அதாவது மிஸ்டர் வில்லனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப ஆசை. எப்படி நம்ம ஹீரோயினை வந்து அடையலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு சதி பண்றாரு. ஒரு மூலிகையை வந்து ஹீரோவோட வால்ல தடவிட்டா ஒரு 2-3 அடியில அந்த வால் உடஞ்சிரும். சோ இப்ப ஈஸியா ஹீரோவை ஜெயித்திரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு வில்லன். சோ ஆனா அது எப்படி வால் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வால்ல ஒரு நட்சத்திர குறி போடுறாங்க. அந்த நட்சத்திர குறி உள்ள வாளை வந்து பைரவன் எடுக்கணும், குறி இல்லாத வாளை ஹீரோ எடுக்கணும். அப்படின்னா கரெக்டான வால் கரெக்டான ஆளுக்கு போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சோ இது செஞ்சு கொடுத்த மருத்துவரையும் போட்டு தள்ளிடுறாரு மிஸ்டர் வில்லன். சோ போட்டி அன்னைக்கு ஆரம்பிக்குது. போட்டியில 2 வால் வருது. நட்சத்திர குறி போட்ட வாளை வந்து பைரவன் எடுத்துக்கிறாரு, இன்னொரு வாளை வந்து ஹீரோ எடுத்துக்கிறாங்க. சண்டை பயங்கரமா போகுது. கொஞ்ச நேரத்திலே ஹீரோவோட வால் உடஞ்சு போயிருது. ஆனாலும் உடஞ்ச வாளை வச்சு சண்டை போட்டு ஜெயித்திடுறாங்க நம்ம ஹீரோ. சோ இதை கேட்டதும் இளவரசிக்கு பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த துர்காவுக்கு எதுவுமே பிடிக்கல. தான் தோத்துட்டதை நினைச்சு இதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு படைத்தளபதி பைரவர். அந்த சமயத்துல துர்கா உள்ள வர்றாங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நாங்க எல்லாம் நினைச்சோம். இந்த நாட்டுக்காக நீங்க எவ்வளவு சண்டை போட்டு இருக்கீங்க, அதுக்காக வேணும் போட்டியே இல்லாம உங்களுக்கு தானே கலவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க துர்கா. உடனே அதுக்கு படைத்தளபதி இனிமே நான் என்ன பண்றது அப்படின்னு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துர்கா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க, நீங்க அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கலா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நெக்ஸ்ட் சீன் இளவரசியும் இளவரசனும் மீட் பண்றாங்க. எப்பயும் அவங்க மீட் பண்ற அந்த கார்டன்ல. சோ இளவரசர் அவசரப்படுத்துறாரு ஹீரோயினை பார்த்து, வா வா நம்ம கிளம்பலாம், நம்ம இப்பவே நம்ம இந்த நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்காக இவ்வளோ அவசரப்படுத்துறீங்கன்னு. அப்போனே ஹீரோ சொல்றாரு, இப்போ நான் போகலைன்னா என்னை வந்து இந்த நாட்டு இளவரசியோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இளவரசி ரொம்ப சோகமா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் இந்த நாட்டு இளவரசி, நான் தான் கலாமோகன், நான் தான் கலாமோகினின்னு சொல்லி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த கதையை சொல்றாங்க. முதல்ல கொஞ்சம் கோவம் வந்தாலும் இளவரசர் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுறாரு. ஸோ என்னாலும் அவர் விரும்பின பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறாருங்கிற போது சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து கல்யாண நாள் வருது. கல்யாணத்துக்கு பொண்ணு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிட்டு மணமேடை கூட்டிட்டு வர்ற சமயத்துல துர்கா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பாதியிலே நழுவி போயிடுறாங்க. ஸோ பைரவரும் அந்த கல்யாணத்துக்கு வர்றாரு. பட் அவரும் பாதியிலே. ஸோ இந்த 2 பேருமே அந்த கல்யாண இடத்துல இல்லை. கல்யாண மேடைக்கு இளவரசியை வந்து முகத்தை மறைச்சு கூட்டிட்டு வர்றாங்க. ஸோ பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ இளவரசர் வந்து தான் விரும்பின பொண்ணு அப்படிங்கிறதுனால கலா அப்படின்னு சொல்லி நைஸாக கூப்பிட்டு பார்க்குறாரு. பட் இளவரசி எந்த பதிலுமே சொல்லலை. ஜடையை பிடிச்சி லைட்டாக இழுத்து பார்க்குறாங்க. அதுக்கும் இளவரசி எந்த ரெஸ்பாண்டுமே பண்ணலை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் வந்து சிறப்பாக முடிஞ்சிருது. ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இளவரசி தன்னோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. துர்கா வந்து கூட இருந்த மற்ற எல்லா பணிப்பெண்களையும் வெளியே அனுப்பிட்டு அங்கே மணமேடையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஸோ இளவரசி ரொம்ப களைப்பா இருப்பீங்க, அதனால கொஞ்சம் பால் குடிங்க அப்படின்னு சொல்லி துர்கா வந்து பால் கொடுக்குறாங்க. எந்த சந்தேகமும் வர வேண்டிய அவசியம் இல்லாததுனால வாங்கி குடிக்கிறாங்க இளவரசி. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு, மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க மயங்கி விழுந்த உடனே கதவை சாத்திட்டு
அவங்கள நார்மல் பணிப்பெண் மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு கைதட்டின உடனே அந்த அறையில ஒரு ரகசிய கதவு திறக்குது. அதுக்குள்ள இருந்து பைரவன் முகத்தை மறைச்சுக்கிட்டு உள்ள வர்றாரு. உள்ள வந்த உடனே ஒரு பொற்காசு முடிப்பை துர்காவுக்கு கொடுத்துட்டு இளவரசியை தூக்கிட்டு போயிடுறாரு. சோ இளவரசி போனதுக்கு அப்புறமா உடனே இளவரசியோட ட்ரெஸ், நகை, ஈவன் தாலி உட்பட எல்லாத்தையும் எடுத்து இவங்க போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ கதவை தட்டிட்டு ராஜா உள்ள வர்றாரு. சோ தான் பொண்ணு அப்படின்னு நினைச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் இவங்க எதுவுமே பேசல. திடீர்னு ஏன் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி முகத்திரையை விலக்கி பார்த்தா தான் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல துர்கா இருக்கா. ஸோ உடனே கோவமா எங்க என் பொண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. துர்கா அழுதுகிட்டே இப்படி ராஜா என்ன மன்னிச்சிடுங்க, இளவரசியும் பைரவரும் லவ் பண்ணிருக்காங்க போல இருக்கு, எனக்கு தெரியவே தெரியாது, இப்ப 2 பேரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாங்க. ஆனா அதை ராஜா நம்பல. என் பொண்ணு அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, அவங்க தலகாணிக்கு, அதாவது இளவரசியோட தலகாணிக்கு அடியில இருந்து ஒரு லெட்டரை எடுத்து ஒரு ஓலை எடுத்து ராஜாட்ட கொடுக்குறாங்க. அந்த ஓலையில என்ன எழுதிருக்குன்னா, அது பைரவன்ட்டு இருந்து வந்திருக்கு. இப்படி அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓடி போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல கலா ஒரு 5 மாசம் கர்ப்பமா இருக்கிற மாதிரி வேற அந்த லெட்டர் எழுதிருக்கு. இதை படிச்ச உடனே ரொம்ப மனசுடைஞ்சிடறாரு, நம்பவும் ஆரம்பிச்சிடுறாரு. உடனே துர்கா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சா உங்க மானம் போயிடுமேன்னு சொல்லிதான் ஐயா நான் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு பணிப்பெண்ணா இங்க கடமையை நான் முடிச்சுட்டு நான் செத்து போயிடுறேன். அட்லீஸ்ட் ஓடி போறாங்கிறத விட செத்து போனாங்கிறது நம்மளுக்கு அவமானமா இருக்காது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே ராஜா இல்லம்மா, நீ தான் என்னோட உண்மையான பொண்ணு, நீ கடைசி வரைக்கும் நீ தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு என்னோட மானத்தை காப்பாத்து அப்படின்னு கெஞ்சுறாரு. உடனே துர்கா சொல்றாங்க, அது எப்படி ராஜா முடியும், காலையில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நான் இளவரசி இல்லைங்கிறது தெரிஞ்சிருமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே இல்ல அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், இன்னைக்கு ராத்திரியே உன்னை காவிரி பட்டணத்துக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது இன்னொரு தளபதி துர்ஜயன் அவன்கிட்ட கலா, மாலினி, சரி பைரவரை எங்க பார்த்தாலும் கண்டம் தண்டமா வெட்டிரு அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாரு. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.